ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி கிராப் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு அடுப்பில் ஒரு சட்டி வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் சோம்பு தாளிச்சிக்கலாம். வதக்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. இப்போ சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வதக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போது இதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு 20 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், 20 பூண்டு எடுத்திருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா ஒரு பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுங்க. இப்போது டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு இப்போது தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கிராபை இது கூட சேர்த்துடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான தேங்காய் பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம். நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன், ஒரு 5 முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். இது ஒரு கொரகொரப்பான பேஸ்ட்டாக நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதித்து வரும்போது கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து சுண்டி வரணும். இந்த அளவுக்கு நல்லா திக்காக கொதித்ததுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நண்டு கிரேவி நமக்கு இப்போது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதுபோல் குக்கிங் வீடியோ டெய்லியுமே நம்ம சேனலில் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.